செய்திச்சாரலில் முதலில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. தேர்தல் பாதுகாப்பு மற்றும் பணிகளிலே 2 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநில சட்டசபைகளுக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் மொத்தமாக 2773 பேர் போட்டியிடுகின்றார்கள். நாளை காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகிறது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்குப்பதிவுக்காக மொத்தம் 54,314 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் அத்தனை வாக்குச்சாவடிகளும் பதட்டமானவை என்று போலீஸ் டிஜிபி போலாநாத் தெரிவித்திருந்தார். இருப்பினும் தற்பொழுது அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரே மாதிரியான பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் குறிப்பிட்ட 10,000 சாவடிகளில் வெப் கேமராக்கள் மூலம் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் மொத்தமாக 4,59,50,620 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். வாக்குப்பதிவை கண்காணிக்க 13,000 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் மட்டும் 1,25 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 1 லட்சம் பேர் மாநில போலீசார் ஆவார். மற்றவர்கள் துணை ராணுவ படையினர். வாக்குச்சாவடிகளில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கு கடைசி நேரத்தில் பணம் கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால் அதனை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பணம் கொடுக்கப்படுவது உறுதியானால் அந்த தொகுதிகளில் தேர்தலை நிறுத்தவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த கண்காணிப்பு பட்டியலில் துணை முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தலை பதட்டமில்லாமலும் நியாயமான முறையிலும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. கேரளாவில் 140 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. தமிழக தேர்தல் நிலவரங்கள் மற்றும் இன்றைய நிலவரம் தொடர்பாக நாம் அறிந்து கொள்வதற்காக தற்பொழுது அங்கிருக்கும் பேராசிரியர் மூனா நித்யானந்தனை தொடர்பு கொண்டு செய்திச்சாரலுக்காக கேட்டோம். தேர்தல் பிரச்சாரம் நேற்றோடு முடிவடைந்ததோடு தமிழகத்தின் இந்த மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மாபெரும் மிகப்பெரிய தேர்தல் என்று நான் இதை சொல்லுவேன். இந்த தேர்தலில் அதிமுக, திமுக என்ற 2 மிகப்பெரிய கட்சிகளுக்கு இடையிலான மோதல் ஒரு பாரிய மோதலாக வெடித்திருக்கிறது. மொத்தத்தில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால், 2 கட்சிகளும் செய்கின்ற பிரச்சாரங்கள், அவர்களது தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் போன்றவற்றை பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கள் செய்ததை சொல்வதை செய்வோம் என்ற அந்த அர்த்தத்தில் அவர்கள் தாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு அந்த சாதனைகளின் அடிப்படையில் தங்களுக்கு வாக்குகளை அளிக்குமாறு அவர்கள் தமிழக மக்களிடம் கோரியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு எதிராக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த விலைவாசிகள் தாறுமாறாக தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. இதனை விட எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்ப அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் தனது சொந்த மகனை துணை முதல்வர் ஆக்கியிருக்கிறார், ஒரு பேரனை அவர் மத்திய அமைச்சராக்கி இருக்கிறார், இன்னொரு மகனை அமைச்சராக்கி இருக்கிறார், இன்னொரு மகளை எம்பி ஆக்கி இருக்கிறார். இதனை விட முழு தமிழ் சினிமாக்களினுடைய முழு ஏகபோக உரிமையும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கைகளிலே, அந்த குடும்பத்தின் கைகளிலே இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த சேட்டலைட் தொலைக்காட்சி கேபிள்கள் போன்றவற்றினுடைய ஆதிக்கம் முழுவதும் அவர்கள் கைகளிலே இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். வெள்ளையர்களை வெளியேற்றியது போல இந்த கொள்ளையர்களை நாம் வெளியேற்ற வேண்டும் என்றும், இந்த 2G ஸ்பெக்ட்ரம் 1.76 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக ராஜா அவர்கள் சிறையிடப்பட்டு அந்த ஊழலும் மிக மோசமாக ஒரு பிரச்சாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அம்சங்கள் கலைஞருடைய திமுகவினுடைய பிரச்சாரத்திற்கு சிறு தடையாக அமைந்திருக்கின்ற நிலையில் ஒரு மாற்றத்தை மக்கள் வேண்டி நிற்கிறார்களோ என்று எனக்கு கூற தோன்றுகிறது. ஆனால் மிகவும் கெடுபிடியாக இருக்கிறது என்று மட்டும் சொல்ல வேண்டும். ஏனெனில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்திருந்தாலும் கூட
பல தொகுதிகளில் இந்த வெற்றி தோல்வியை அவ்வளவு லேசாக நினைப்பது கஷ்டம் என்று தான் சொல்லுவேன். இலவசங்கள் மற்றும் இந்த பணப்பட்டுவாடா விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி ஆளும் கட்சிக்கு சாதகமாக இந்த தேர்தல் அமைந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இது மிக முக்கியமான கேள்வி. உண்மையில் இந்த தமிழக மக்கள் இந்த காசு வாங்கி கொண்டு வாக்களிப்பதற்கு நல்லா பழகி விட்டார்கள். அவர்களது ஒரு வே ஆஃப் லைஃப் மாதிரி, வாழ்க்கை நடைமுறை மாதிரி அது மாறிவிட்டது. அது அந்த காசு நான் நினைக்கவில்லை வேறு எந்த மாநிலங்களிலும் இந்த அளவு கேவலமாக இந்த மக்கள் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட தயாராக இருப்பது மிகவும் ஒரு கேவலமான ஜனநாயகத்தின் சீரழிவு என்றுதான் நான் சொல்வேன். இதற்கு இந்த மக்கள் பழக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் பழக்கப்பட்டிருக்கின்றன. இதில் யாருக்கும் எந்த விவசாயம் இல்லை. காசு கொடுப்பதிலோ காசு வாங்குவதிலோ அவர்கள் நினைக்கிறார்கள் இவங்க காசு அடிக்கிறாங்க நம்ம வாங்குவோம் என்று நினைத்துக் கொண்டு காசு வாங்குற நிலைமை பெருமளவு இருக்கு. ஆனாலும் ஒரு நல்ல அம்சத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் கமிஷனர் குரேஷி அல்லது தமிழ்நாட்டிலே பிரதான தேர்தல் அதிகாரியாக இருக்கிற பிரவீன்குமார் மிக கடுமையான ஒரு சாதனையை இங்கு நிலைநாட்டியிருக்கிறார் என்று தான் சொல்லுவேன். இந்த குறிப்பாக ஒரு தேர்தல் வேட்பாளர் ஆக 16 லட்சம் ரூபாய் தான் ஆக கூடுதலாக செலவழிக்க முடியும். குறிப்பாக ஜெயலலிதாவிற்கு அவருக்கே இந்த 16 லட்சத்தோடு தான் அவர்களுடைய அந்த தேர்தல் செலவை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 6 கார்களுக்கு மேல் போக முடியாது. உண்மையில் சென்னை தமிழ்நாடு தப்பி இருக்கிறது. இந்த போஸ்டர்கள், இந்த டிஜிட்டல் பேனர்ஸ், இந்த சுவர்களிலே ஒட்டி இந்த தேர்தல் காலங்களிலே நீங்கள் பார்க்க இல்லாத அந்த வேலையில ஒன்றுமே செய்யல. அந்த கொடிகள், தோரணங்கள் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே அது மிகப்பெரிய சாதனை இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதை விட இந்த காசு பட்டுவாடா மிக கடுமையாக அவர்கள் சோதனைகளை செய்து இதுவரை 33 கோடி ரூபாய் கேஷாக மட்டுமே அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதை விட இன்னும் 12.5 கோடி ரூபாய் இந்த கட்சி பேனியன் குக்கர்கள் அது போன்ற வழியிலே ஒரு 12 லட்சம் ரூபாய் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். எனவே மிக இந்த காசை பட்டுவாடா செய்வது என்பது இந்த 2 கட்சிகளும் தான் காசை வீசுகின்றன. அதில் மிகுந்த சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் மிகவும் அதை உண்மையில் பாராட்ட வேண்டும். கலைஞர் கருணாநிதி சொல்லுகிறார் இது தான் முதல்வராக தமிழ்நாட்டில் இருக்கிறேனா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு தமிழகத்தில் ஒரு எமர்ஜென்சி கால சிந்தனை இங்கே நடைபெறுகிறது. தன்னை கலந்து ஆலோசிக்காமல் உயர் போலீஸ் மிகப்பெரிய உயர் போலீஸ் அதிகாரிகள் அனைவருமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள், கலெக்டர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், ரெவன்யூ ஆபீசர்ஸ் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தேர்தல் கமிஷன் தனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, தாங்கள் அதை செய்வோம் என்று திட்டவட்டமாக இந்த ஊழல் எதுவும் இல்லாமல் எவ்வளவு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இது செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இந்த தேர்தல் கமிஷன் செயல்பட்டு வந்திருப்பதை உண்மையிலேயே நாங்கள் பாராட்டியாக வேண்டும். ஆனால் இந்த காசு பட்டுவாடா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது பெரிய கஷ்டமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த தனிப்பட்ட முறையிலே அங்கங்கே சில இடங்களிலே பணம் கைமாறி கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அவர்கள் திருமங்கலத்திலே செய்த அந்த ஃபார்முலா, அதாவது பிரியாணி, ஆஃப் பாட்டில் சாராயம், 200 ரூபாய் காசு என்ற அந்த ஃபார்முலா பெருமளவு தமிழ்நாட்டிலே கொண்டு போக முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இந்த தேர்தல் அறிக்கைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஏனெனில் இலவசத்தை மட்டுமே மக்களுக்கு வழங்கி மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் போன்ற சாதனங்களை வழங்கி வாக்குகளை சேகரிக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது தமிழக அரசியலில் வந்திருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையில் இந்த சென்ற முறை இந்த கலைஞர் கருணாநிதி இந்த இலவச தொலைக்காட்சி வழங்குகின்ற திட்டத்தை கடைசி நேரத்தில் அறிவித்தது உண்மையிலே அவர் அந்த கட்சியின் வெற்றிக்கு அது மிக முக்கியமான காரணமாக அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர் நினைத்தால் இந்த கட்சி வந்தால் தங்களுக்கு டெலிவிஷன் கொடுக்க போறது என்ற அந்த இதில் அவர்கள் பெருமளவு அதை நிர்ணயித்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த முறை அவர் நிறைய இலவசங்களை வாரி வழங்கினார். அந்த இலவசங்கள் அறிவிக்கப்பட்ட மறுதினத்திலே ஜெயலலிதா அறிவித்தார், இவை கலைஞர் சொன்னார் இந்த கிரைண்டர் அல்லது மிக்சி கொடுப்பேன். அவர் சொன்னா இல்ல 2ம் சேர்த்து தருவேன், அதோட ஃபேனும் தருவேன். இப்ப மேடைகளிலே சொல்லியிருக்கா நாங்க சொல்லாதையும் செய்வோம், அதாவது நாங்கள் ஃப்ரிட்ஜும் தர்றோம், வாஷிங் மிஷின் தர்றோம் என்று சொல்லி மிக கேவலமான ஒரு நிலைமை. இது இந்த நாடு இது என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் இந்த சாராயத்திலே மதுபானம் கொள்ளையாக கிட்டத்தட்ட பெருந்தொகையான வருமானம் இந்த மதுபான கடைகளில் இருந்து வருகிறது. அந்த வருவாயில் இருந்து இந்த இலவசங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. எனவே இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு செலவிடப்பட வேண்டிய பணம்
இவ்வளவு நுகர்ச்சிக்காக, அதுவும் வெற்று கேளிக்கை போன்ற இவற்றுக்காக செலவிடப்படுவது என்பது மிகவும் மோசமான விஷயம். அதில் கட்சிக்கு கட்சி போட்டி போட்டுக்கொண்டு இங்கே நடைபெறுவது. இதுல என்ன மோதம் என்றால், இவர்களுடைய நடவடிக்கையை வேறு மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களும் சில மாநிலங்களிலே தாங்களும் இலவசமாக தருகிறோம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர் கலைஞர் சொல்லுகிறார், ஏழைகள் இருக்கும் வரை இலவசங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அது ஜெயலலிதாவும் அதை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வாசித்தால் அந்த இலவசங்கள் திமுக வெளியிட்ட விஞ்ஞான அறிக்கையை கொண்டு அவர்கள் எதையெல்லாம் இலவசமாக கொடுக்கிறார்களோ அதை விட தாங்கள் மேலே தருவோம் என்ற ஒரு பாணியிலே தான் ஜெயலலிதா அரசாங்க கஜானா யார் எவ்வளவு அளித்தார் என்ன வந்தா நாங்கள் கற்பம் இல்லாட்டி நாசமா போட்டும் என்ற ஒரு கோட்பாட்டிலே தான் இந்த இலவசங்கள் இங்கு விநியோகிக்கப்படுகின்றன. எனவே ரெண்டு கட்சிகளுமே இந்த இலவசங்களை பற்றி சொல்வதால் அதில் யாரும் அதை பற்றி விமர்சிப்பதற்கு இந்த தேர்தல் மேடைகள் எதுவுமே தயாராக இல்லை. ஏன்னா ஆளுக்கால் போட்டி போட்டுக்கொண்டு இந்த இலவசங்களை தர தயார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது அவ்வளவு நல்ல பொருளாதார ரீதியாக இது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல என்று மட்டும் நான் சொல்லுவேன். அது தமிழகத்திலிருந்து பேராசிரியர் மூனா நித்யானந்தன். ஜப்பானில் கடந்த மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட பூகம்பம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட புகுஷிமா டாய்ச்சி அணு உலையின் கதிர்வீச்சு அபாய அளவு 5லிருந்து 7க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது 1986ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சேனோபில் அணு உலையில் ஏற்பட்ட விபத்தின் அபாயத்திற்கு